வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் என்டர் கொடுத்தோன்னா நமக்கு ஒரு டெமோ வந்துடும். சரி, ஒரு வெப்சைட் வந்துடும். அல்ல டெமோன்னு நான் ஒரு HTML கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் டேரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஆங்கர் டேக் ஒன்று நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு href, அதாவது href தான் நம்மளோட ஹைப்பர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ்னா ஹைப்பர் ரெஃபரன்ஸ் எப்படின்னா சொல்லிக்கலாம். ஓகே, இந்த ரெஃபரன்ஸ் இருக்குன்னா நான் எதுக்கு போகணுன்ற ரெஃபரன்ஸ், அதாவது டெமோ 2க்கு போகணுமா இல்லை URLக்கு போகணுமா, எங்கே போகணுன்ற ரெஃபரன்ஸ் ஆனது தான் நம்ம ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஹைப்பர் ரெஃப்ல நான் என்ன பண்ண போகிறேன்னா list.html கொடுக்குறேன். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் கிரியேட் பண்ண லிஸ்ட் HTMLக்கு போகணும். ஓகேவா? இப்போ எனக்கு எப்போ போகணும்னா கிளிக் டு ரிடைரக்ட் டு லிஸ்ட் டைப் இப்படி நான் ஒரு டெக்ஸ்ட்டும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன்னா குரோம்லேயே ரன் பண்ணுறேன். ஓகே, என் வெப்சைட்டில் வெறும் ஒரே ஒன்று இதுதான் வருது, என்னன்னா கிளிக் டு ரிடைரக்ட் டு லிஸ்ட் டைப் அப்படின்னு இருக்கு. இப்போ நாங்கள் போய் ஒரு கிளிக் பண்ணனா எனக்கு அந்த லாஸ்ட் டெமோ லாஸ்ட் லிஸ்ட்ன்ற HTML எனக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ நான் எப்போலாம் இதை கிளிக் பண்ணணும் எனக்கு வந்து இந்த பேஜும் ஓப்பன் ஆகும்.